சாத்தனூர் அணையிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்து விடப்படும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகத்தோட சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தும் இதுவரை தண்ணீர் திறக்கப்படாததால விவசாயிகள் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்வது சாத்தனூர் அணை. இந்த அணையின் வலது மற்றும் இடது கால்வாய் மூலம் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. சாத்தனூர் அணையிலிருந்து ஏரி பாசனத்திற்காக ஆண்டுதோறும் ஜனவரி முதல் வாரத்தில் தண்ணீர் திறப்பது வழக்கம். கடும் வறட்சி நிலவுவதால் இந்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் தவறாமல் தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் ஏற்றது. ஆனால் திட்டமிட்டபடி அணை திறக்கப்படவில்லை. அணை திறப்பதற்கு அரசு இன்னமும் ஒப்புதல் வழங்கவில்லை என்றும் மேலும் 2 வாரங்கள் தாமதமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். எங்களுக்கு 2ஆம் தேதி திறக்கிறேன்னு சொல்லிட்டு டேம் தண்ணியை சொன்னாங்க ஏரிங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் திறக்கவே இல்லைங்க. இதை நம்பி கால்நடைகளுக்கு உண்டான குடிநீர் ஆதாரமும் இல்லை. ஏற்கனவே பயிர் காஞ்சி போயிட்டு நிலத்தண்ணி நீரும் வற்றி போயிட்டு இருக்கிறதால ஆடு மாடு கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குதுங்க. குடி தண்ணிக்கும் கஷ்டமாக இருக்குதுங்க. இதை 10ஆம் தேதின்னு சொல்கிறாங்க, 15ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. எந்த தேதியில் வருது தண்ணின்றத ஒரு முடிவு அரசாங்கம் எடுக்கவே இல்லைங்க. ஏற்கனவே வறட்சியால் விவசாய பயிர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலையில் தற்பொழுது அணையில் தண்ணீர் திறக்கப்படாததால் கால்நடைகளுக்கு கூட தண்ணீர் வழங்க முடியவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 200 கிராமங்கள் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளது. எனவே இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்ணீரை விரைவாக திறந்துவிட்டு கால்நடைகளுக்கும் மற்றும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தண்ணீர் திறந்துவிடும் என்று விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அணை திறக்கப்பட்டாலும் கடைமடை வரை தண்ணீர் செல்ல முடியாத வகையில் கால்வாய்கள் புதர்மண்டி காணப்படுவதாகவும் உரிய காலத்தில் கால்வாய்களை தூர்வாராமல் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டியதால் கடைமடை வரை தண்ணீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கால்வாய்கள் B1, B4 இவள் கள்ளிப்பாடி வரை, திருவரங்கம் கள்ளிப்பாடி வரை செல்கிறது. இந்த கால்வாய்கள் சரியான முறையிலே பராமரிக்கப்படவில்லை. திறந்துவிட்டாலும் கடைமடைக்கு செல்லுமா என்பது சற்று சந்தேகமான சூழ்நிலையில்தான் இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் இதனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.